ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து நம்ம பானிபூரி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். 2 கப் ரவைக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கிடுதேன். இந்த பானிபூரிக்கு தேவையான அளவு, மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூரிக்கு பிசைகிற மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். ஊறினதுக்கப்புறமா பூரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து இனிப்பு தண்ணி ரெடி பண்ண போகிறோம். அந்த இனிப்பு சாஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு ஒன்றரை லெமன் சைஸ்க்கு உள்ள புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து சக்கை இல்லாமல் முதல்ல இந்த பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த இனிப்பு தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் பவுடர், அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் வந்து இதில் சேர்க்கணும். என்கிட்ட பேரிச்சம்பழம் இன்றைக்கி இல்லாததுனால நான் வந்து டேட் சிரப் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டேட் சிரப்பை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வேக வச்சு மிக்சியில் அரைக்க வேண்டாம். இதையே வந்து நல்லா திக்காக்கிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். டேட் சேர்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் வந்து ஓட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை வந்து நல்லா இந்த தண்ணி வந்து கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இது கொஞ்சம் நல்லா கொதித்து பேஸ்ட் மாதிரி ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பு தண்ணி வந்து நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம பானி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து பானி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுனா 2 கெட்டு நான் கொத்தமல்லி எல்லாம் ஆஞ்சி போட்டிருக்கேன். அதை க்ளீன் பண்ணி இதில் போட்டுடலாம். அடுத்து அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் வந்து காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு துண்டு வந்து இஞ்சி எடுத்துருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த க்ரீன் சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதை வச்சு இப்போ பானி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த க்ரீன் சட்னியை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம். ட்ரை மேங்கோ பவுடர் அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து சாட் மசாலா பவுடர் அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஜீரக பவுடர் அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த தண்ணியில் வந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பானியும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு ட்ரிப் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சம் ட்ரை மேங்கோ பவுடரோ அல்லது கொஞ்சமாக வந்து புளியோ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்குக்கு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் இப்போ 2 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாவையும் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அது. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம பானி எல்லாத்துலேயுமே வந்து காரம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்காக. அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒன்றா கலந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். இதான் வந்து அந்த பூரிக்குள்ளே வைக்கிறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து பச்சை பயிறு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன்.
ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கடையிலலாம் வந்து ஊற வச்சு அப்படியே பச்சையாகவே ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு நம்ம இதையும் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து லாஸ்ட் வந்து பூரி போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்குது. இப்போ நம்ம பூரிக்கு வந்து மாவை இது பண்ணி எடுத்துடலாம். ஈர துணி வச்சு மூடி வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த மாவை வந்து நல்லா கைட்டு வந்து பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் இதாகும். இப்போ இதை அப்படி நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ இதை உருண்டையாக உருட்டிட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிருவோம். கீழே வந்து லைட்டாக வந்து மைதா மாவு தெளித்து விட்டுட்டு நம்ம இப்போ இதை இது பண்ணிடலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை வந்து நல்லா விரித்து தேய்ச்சிக்கிடுவோம். இதை வந்து நல்லா எவ்வளோ விரித்து தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு ஏதாவது வந்து சின்னதாக வந்து ரவுண்டு மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கிட போகிறோம். நான் வந்து இந்த மூடி எடுத்திருக்கேன். இந்த மூடியை வச்சு ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது மாதிரி மற்ற மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பூரியை போட்டு எடுக்கலாம். இப்போது ஒரு பூரி எடுத்து அது வந்து லேசாக வந்து உங்களுக்கு சவுண்டு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா உடச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் வந்து கொஞ்சம் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஸ்வீட் சட்னி கொஞ்சம் இதை வச்சுட்டு இந்த பானியை வந்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வச்சிங்கன்னா அப்படியே கோதி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எல்லா ஸ்டஃப்லாம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பானியை வந்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு இதில் எப்படி கோரிட்டு அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.